தொடங்கின நாள்லேருந்து பிரச்சனை. ஒரு ஸ்டெப்லேயும் எனக்கு அடி. நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே அவன் வந்து தண்ணியை போட்டு நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு ஃபோன் அடிச்சு ஒரே ஒரு வாட்டி வாயை திறந்து என்ன ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்ன. 10 வருஷம் 12 வருஷம் ஒரு எல்லாருக்கும் தெரியும் ஒரு வெப் சீரிஸ் ஸ்மோக்குன்னு இருக்கிறேன்னு. தொடங்கின நாள்லேருந்து பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன், பயோபிக்கு சினிமா பற்றி எடுத்துகிட்டு போகிறோம்னு நினச்சிட்டு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நினச்சேன். ஆனால் இது அதுக்கு மேலே இருக்குது போல இருக்குது. என்ன பிரச்சனைன்னு உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஒரு ஸ்டெப்லேயும் எனக்கு அடி மேலே எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டேஜில் வரும்போது போன ஜனவரி ஒரு ஷெட்யூல் போகிறேன் ஷூட்டு போய் 5 நாள் ஷூட்டிங் காலையில் போவாங்க ஷூட்டுக்கு. முந்தின நாள் நான் தானே டைரக்டரு, அதனால் நைட்டு எனக்கு இதெல்லாம் வேணும்னு மேனேஜர்கிட்ட சொல்லிவிடுவோம். அவர் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மேம் எவ்வளோ ஆகும்னு. சரி ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் ஆகும்னு வைங்களேன். 2 லட்சமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட் போவோம். 6 மணிக்கு வந்து மேம் அமௌண்ட்டுன்னு வர அந்த 2 லட்சம் தானே. ஆமாம் மேம், 2 லட்சத்தை ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நான் ஷூட் போயிட்டுருப்பேன் 9 மணி வரைக்கும். 9:30 மணி அவர் நேராக ஆஃபீஸ் வந்து எல்லா வவுச்சரும் சைன் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருவார். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, அப்போ பேமெண்ட் கிளியர் ஆயிடுச்சு, ஏன்னா எல்லாரும் சைன் பண்ணி வாங்கியிருக்கேன். அப்படி தான் நானும் நம்பி நானும் ஷூட்டிங் போகுது. 6வது நாளோ 5வது நாளோ ஒரே ஒரு டெக்னீஷியன், எல்லாரும் தெரிஞ்ச ஆளுங்க தானே, ஒரு டெக்னீஷியன் வந்து டைரெக்டாக என்கிட்ட கேட்குறாரு, மேடம் இன்னைக்கு அமௌண்ட் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் நான் இப்படி கேட்குறீங்க, நேற்று வாங்கலையா, இன்னைக்கு வாங்கிக்கோங்க, ஏன் விட்டீங்க அப்படின்னு. இல்லைம்மா 5 நாளாக வரல. என்ன நான் சொல்கிறீங்க, டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இல்லை மேமுக்கு கொஞ்சம் டைட்டு, மேமுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி எங்கள்கிட்ட சிக்னேச்சர் மட்டும் வாங்கிட்டு போனார், ஆனால் காசு கொடுக்கலன்னு. நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எல்லாம் ஓகேண்ணா, மேமுக்காக தான் நீங்கள் சைன் போட்டீங்க, எதுக்கு நான் சைன் போடுறீங்க, காசே வாங்காமல் எதுக்கு சைன் போடுறேன், 5-6 நாள் எதுக்கு சைன் போடுறீங்க. அந்த அமௌண்ட் ஃபுல்லாக இவரை பிடிச்சி லாக் பண்ணி ஒரு ஸ்டேஜில் பஞ்சாயத்து ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி பஞ்சாயத்துன்னு சொல்லி இவர்கிட்ட 1 மாதம் உட்காந்து பேசுகிறேன். ஒத்துக்கிட்டாரு, கைப்பட ஒரு பாதி அமௌண்ட் ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்தாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு டே நாங்கள் பார்க்கும்போது 3 லட்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அந்த 3 லட்சத்துக்கு வேண்டிய விஷயத்தை நான் என் பொறுப்பு, நான் எடுத்ததை இந்த 3 லட்சத்தை தவிர 2 ஹார்ட் டிஸ்கையும் வாங்கி கொடுத்துட்றேன், சாரி மன்னிச்சிடுங்கன்னு. சரி ஓகேன்னு நம்பியாச்சு, அதனால் விட்டோம். கொஞ்ச நாள் பார்க்குற 2-3 வாரம், 3வது வாரம்லாம் நீ என்கிட்ட காசு கேட்டேன்னா நான் செத்துருவேன், நீ காசு கேட்டேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், நீ காசு கேட்டேன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். இதே மாதிரி மிரட்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாமல் இங்கே வந்து பெப்சியில் இன்ஃபார்ம் பண்ணேன், மேனேஜர்ஸ் யூனியனில் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்களும் உடனே கூப்பிட்டு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆமாம்மா அவன் ஏமாற்றிட்டான், ஆனால் நீ ஷூட்டிங் போக முடியாது, ஏன்னா அவனால் தர முடியாதான், நீ திருப்பி பே பண்ணிவிடு, இது நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போய் ஒன்றா என் வேலையை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண தொடங்கினேன். வெளி ஆளுங்களை வச்சு நான் பேலன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாம் முடிகிற ஸ்டேஜில் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, மெதுவாக ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சு தர மாட்டேங்கிறாங்க. அந்த ஹார்ட் இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாம் பே பண்ணாமல் இருக்கும்போது நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே டெக்னீஷியன்ஸை வீட்டுக்கு அனுப்புறது. அவன் வந்து தண்ணியை போட்டு கத்துறது. என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பாலகோபி ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னது மேனேஜர்ஸ் யூனியனுடைய பிரசிடென்ட் ஃபோன் பண்ணி, என்ன சார் இப்படி பண்ணுறாரு உங்கள் ஆள் அப்படின்னு சொன்னால், ஆமாம் சும்மா எனக்கு ஃபோன் பண்ணாத, நீ தான் தில்லான ஆளாச்சே, நீ எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் தானே போவேன், உனக்கு தைரியம் தான் அங்கே போ, நீ அங்கே போனாலும் உனக்கு வேலை நடக்காது, இங்கே தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி அதை விட்டார். நான் ஒரே ஒரு வார்னிங், இன்னொரு வாட்டி என்கிட்ட கற்றுனீங்கன்னா நானும் கற்றுவேன், தயவுசெய்து ஃபோனை வைங்கன்னு சொல்லி வச்சாச்சு. சரி, நான் இதெல்லாமே ரிலீஸ் ஆன பிறகு பார்த்துக்கலாம், ஏன்னா நான் இங்கே ஓடிடிக்கு பதில் சொல்லணும், இது என்னுடைய எப்படி எல்லாமே எந்த சொந்தம் அப்படின்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு பதில் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு முடித்தேன். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை பிடிச்சி வச்சுட்டு தர மாட்டேங்கிறேன். கேட்டதுக்கு அது எந்த குப்பத்தட்டியில் இருக்குதுன்னு தெரியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் முன்னாடி எடுத்துருப்பீங்களா அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கிறவன் நைட் மிச்சம் ஒரு 4-5 பேர் எல்லாம் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஃபோன் அடித்த நம்பர்ஸ் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு ஃபோன் அடித்து நக்கலாக பேசுகிறது, கேட்டால் என்னென்னமோ பேசுறது, சொல்ல விரும்பலை, அவ்வளோதான் ஓகேங்களா. அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் இதையும் பிடிச்சி வச்சுட்டு நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு உண்மையாக சொல்லணுங்க, ஒரே ஒரு வாட்டி வாயை திறந்து என்ன ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னேன். 10 வருஷம் 12 வருஷம் ஒரு தமிழ் படம் பண்ண முடியல, உட்காந்துருக்கேன். இன்னொரு வாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னேன்னா அவ்வளோதான், என் கெரியர் ஓவர்.
வேலை செய்ய விட மாட்டாங்க. அதனால் நான் யார்கிட்டையும் சண்டை பிரச்சனை போடல. நான் இங்கே பெப்சி முன்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு சங்கர்ன்ற மேனேஜர் வந்தாகணும். எதுக்கு பெப்சிலேருந்து எல்லா யூனியனையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல, டெக்னீஷியன்ஸ்க்கு அவ்வளோ பேருக்கு பேமெண்ட் போகல. ஆனால் அது கூட கண்டுக்காமல் எதுக்கு சங்கரை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கார்? எனக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 1. 2வது, எனக்கு என் ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும். 3வது, என் அமௌண்ட்டு வேணும். அந்த அமௌண்ட்டில் 7.5 கிட்ட வருது இப்போது. 6.5 7.5 இப்போ ஒரு ஏன்னா டபுளாக பே பண்ணுறோம் இப்போ வெளியே வேலை நடக்கிறதுக்கு. அதெல்லாம் டோட்டல் போட்டு அந்த அமௌண்ட் வரணும். மிஞ்சி போனால் அந்த 7.5 லட்சத்தில் எனக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் தான் என் காசு. மிச்சம் நம்ம பெப்சிகிட்ட கூட்டு மிச்சம் டெக்னீஷியன்ஸுக்கு கிளியர் பண்ண தான் போகிறோம். அதுக்கும் வழி இல்லைன்னா என்ன அர்த்தம் எனக்கு? ஆனால் இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஸ்டேஜில் நான் பயங்கர பீக்கில் இருந்தேன். அந்த பயங்கர பீக்கில் என்கிட்ட காசு இருக்கும்போதெல்லாம் யூனியனாக நானே ஃபோன் போட்டு கூப்பிட்டு, ஆனால் இந்த யூனியனுக்கு ஒரு 2 lakhs, இந்த யூனியனுக்கு ஒரு 3 lakhs, இந்த யூனியனுக்கு ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு டொனேஷன். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன் நம்ம ஆளுங்க. ஆனால் நம்ம ஆளுங்க தான் என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு சொல்லுங்கள். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் என் வேலை நடக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் ஷானுன்ற ஒரு ஆள்கிட்ட இருந்தது. என்ன ஆயிருக்கு, நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டுனால மேனேஜர் அவர்கிட்ட போய் ஹார்ட் டிஸ்க்கை கொடுத்துட்டு, திங்க் மேம் தரல, நீ ஹார்ட் டிஸ்க்கை வச்சுக்கோ, ஹார்ட் டிஸ்க்கை வச்சுக்கிட்டா அவங்க என்ன பண்ணாலும் உங்கள்கிட்ட காசு கொடுத்து தானே வாங்க முடியும். யார் வீட்டு ஹார்ட் டிஸ்க்கே அவர் தூக்கி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அந்த ஆள் இப்போ என்னென்னா, நான் ஃபாலோ பண்ணி ஒரு வாரம் முன்னாடி தான் சொல்கிறாரு, கோபால்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். யாரா அந்த கோபால்னு கேட்டால் கோபால் யாருன்னு தெரில. அந்த கோபாலுக்கு அடித்தா அவர் திமிரா பேசுகிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ இப்போ வரலன்னு நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன்னா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. லைட்மேன் யூனியன் வந்து என்னை மிரட்டினாங்க. நான் பயந்துட்டு யார் எந்த நாய் என்னை 10 பேருக்கு நம்பர் கொடுத்து நைட் எனக்கு ஃபோன் பண்ணுற நாய் பயந்து போய் லைட்மேன் யூனியன் கொடுத்துறேன். ஸோ அந்த லைட்மேன் யூனியனில் இருக்கிற ஆள் தான் பேர் கோபால்னு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. ஸோ நான் யார்கிட்ட போனோம், எங்கே போனோம், சண்டை ஷூட்டிங்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை நடந்ததில்ல 6 மாதம் உட்கார வச்சுட்டாங்க ஷூட்டிங் போகாமல். கடைசியில் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் திருட்டுத்தனமாக வெளியாளுங்களை வச்சு ஷூட் பண்ணி முடித்தேன். என்ன பண்ணுறது?